ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஒரு முக்கியமான பதிவு முழுமையாக கேளுங்க. இது யாரை பற்றி பதிவுன்னு சொன்னால், இந்த கோயில் தலைவர்மார்ன துணைவிமார், கோயில் தலைவர்மார்ட்ட பிள்ளைகள், ஐயர் அம்மாமார், என்னடா வளமே ஐயர்மார், அதுக்கு என்ன ஐயர் அம்மாக்கள் என்ன செய்தவைகள், எல்லாருக்கும் தான் இந்த பதிவு. சிவானம எல்லாம் வடிவாக கேளுங்க. என்னெண்டா ஐயா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏழமணி திருநாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு வரையணும், குடும்பத்தை விட்டுட்டும் வரையணும், குடும்பத்தோட வரையணும். குடும்பத்தோட வாராக்களுக்கு இது இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வாராக்கள். இங்கே அவையல் வந்துட்டு பார்த்தா, அவையலும் சில பேர் வந்து இங்கே ஒழுங்காக இருக்கிறது இல்லை. இங்கே வந்துட்டு ஆட்டம் பாட்டம், உண்மையை தான் சொல்கிறேன், கனடாவில் நடந்து கொண்டு இருக்குது. சரியா, ஆடுறது பாடுறது, ஆடுற இடத்துக்கு டிஸ்கோக்கு போகிறது, பொம்புளை மாதிரி வேடம் போட்டு கொண்டு இந்த நைட் கிளப்னு சொல்லுவாங்க அதுகளுக்கு போகிறது, சான்றோட போடலாம் போட்டு நான் உங்களை கவலைப்படுத்த விரும்பலை. சரி, இதுக்கு மாறாக வந்து அங்கே தாயகத்தில் இருக்கிற அவையுடைய துணைவிமார், அவையில் என்ன செய்யணும்னு சொன்னால், உச்சக்கர வண்டி ஓட்டுநர் மேரோட ஏறிக்கொண்டு திரிகிறது, சுற்றுறது, சாப்பிட்றதுக்கு போகிறது, இதெல்லாம் பல செய்திகள் வந்து குவியும். இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. அப்போ இதை பற்றி என்னத்தை கதைக்கிறது, இதில் என்ன கதைக்கிறதுக்கு இருக்குன்னு நான் கதைக்கிறது இல்லை. சரி, அப்போ என்னத்தை தான் கதைக்க போகிறேன்னு சொல்லி தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். என்னென்றால், எல்லோரும் கோவிலுக்கு போகிறது என்னத்துக்குன்னு சொன்னால் ஒரு ஆறுதலுக்கு, அவலத்தை போக்கிக் கொள்றதுக்குன்னு சொல்லலாம். என்னடா அவலத்துக்கு ஆறுதலுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகிறது, அது வீட்டே இருந்தாலும் சரி தான், வேறு எங்கேயும் போடாலும் அப்படி தேடலாம் தானேன்னு சொல்லி நினைப்பியல். உண்மையிலே அவலம்ன்றது வந்து எங்களோட பிறப்பே ஒரு அவலம் தான் என்ன. அப்போ அதையும் அதுக்குள்ளே உள்ளடக்கலாம். அப்படியான சூழலில் கோயிலுக்கு போகிற ஆட்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்கு முழுமனதோடு தான் போயினோமான்னு சொல்லி பார்த்தா, சில பேர் வலியோட கோயிலுக்கு போயினோம். என்னது வலியோட தானே கோயிலுக்கு போகிறது, அங்கே ஆறுதல் தேடி பிற என்ன. அங்கே கோயிலுக்கு போனால் அந்த கோயில் தலைவற்ற மனுஷி, ஐயற்ற துணைவி, ஐயற்ற அம்மா, இப்படியெல்லாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த இதுகளில் பொம்பளைகளுக்கு சொல்கிறது, ஆம்பளைகளுக்கு சொல்கிறது, நீங்கள் இதில் நிற்காதேங்கோ, அதில் நிற்காதேங்கோ, இன்ஜன் செய்யாதேங்கோ, நீங்கள் என்ன இப்படி திருநூறு பூசுறீங்கள், நீங்களே வந்து இந்த சீலை கட்டி கொண்டிருக்கிறீங்கள், நீங்கள் இதில் இருக்கக்கூடாது, நீங்கள் விளக்க வைக்கக்கூடாது, நீங்கள் பாட்டு படிக்கக்கூடாது, நீங்கள் அங்கால இருக்கக்கூடாது, இஞ்சால் இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி இதுகளுக்குள்ள கூட நிற்கக்கூடாது, இது என்னது, நீங்கள் இப்படி ஒரு வேறுபாடான வழிபாடு செய்கிறீங்கள், இப்படியெல்லாம் இந்த கேள்விகளை கேட்டு போகிற இடத்துல வந்து அந்த தொல்லை பண்ணுறது அடியண்டப்படுத்துறது, இது நடந்து கொண்டிருக்கு. ஐயாமார்ன்ற துணைவிமார் வந்து ஐயாமாரே ஒழுங்காக இருங்கோன்னு சொல்லியிருக்க, இந்த துணைவிமார் இதில் பல பேர் வந்து சிவதீட்சையம் எடுக்கிறது இல்லை, ஒன்றுமில்லை, அங்கே போய் நின்று இடையில பூர்றாக்கள். ஐயாமாரே சிவதீட்சை எடுக்காத தான் பல பேர் நிற்கணும். இதுக்குள்ள ஐயர் அம்மாமாரும் வந்துட்டினோம், எல்லாட்டும் ஆடம் ஓடுதண்டு ஏதோ பேத்த கண்டு ஓடின மாதிரி இவையிலும் வந்து அதுக்குள்ள நிற்கணும். குறை நினைக்காதவங்க தொடர்புடைய ஆக்களுக்கு மட்டும் அளவானாக்கள் இழுத்து போட்டுக்கொள்ளுங்க. சரியா, சிவாய நம்ம. அப்போ அதுக்குள்ள இவையில் என்ன சொல்கிறேன்டா, அப்படி செய்யாதங்க இப்படி செய்யாதங்க அது செய்யுங்க. ஐயற்ற மனுஷி அல்லது அறங்காலற்ற மனுஷின்னு டக்குன்னு ரெண்டு கொம்பு நிற்கிறது, இல்லாட்டி காண்டாமுருவத்துக்கு கொம்பு நிற்கிற மாதிரி காண்டாமுருவ மாதிரி தங்களை நினச்சி கொள்கிற போல இருக்குது. இப்படி முதல்ல நினைக்கிறத நிப்பாட்டுங்க. இது போல நீங்களும் அடியவர் தான், கோயிலுக்கு வாரவரும் அடியவர் தான், உங்களோட துணைவன் அல்லது உங்களோட பிள்ளை ஐயரும் அடியவன் தான் இறைவனுக்கு. அந்த இறைவன் இடத்துல அனைவருமே ஒரே மாதிரி தான், அனைவரும் ஒரே மாதிரி ஒரே நிலையில் உள்ள ஆக்கள் தான் இறைவனுக்கு. அதில் உங்களுடைய ஆன்மா மேல்நிலை கீழ்நிலையில் இருக்கலாம், அது அடுத்த கட்டம். ஆனால் நீங்கள் அங்கே போகிறது உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் மேல்நிலைப்படுத்த வேணும். நீங்கள் இப்படியான வேலை செய்தால் ஆன்மா ஒருபோதும் மேலே போகாது. அடுத்தது, அறங்காவலற்ற பிள்ளைகள் வந்து ஐயர்மாருக்கு தொல்லை கொடுக்குறது. சரிதானே, ஐயர் உடுப்பு மாத்திர இடத்துக்கு போகிறது, நான் வடிவாக சொல்கிறேன், கனடாலெல்லாம் நடக்குது. சரி, ஐயர் உடுப்பு மாத்திர இடத்துக்கு போகிறது, அதோட 2 படம் எடுத்துக்கொள்வது, அப்புறம் ஐயரும் சில விளையாட்டுகள் காட்டுறது, இப்படியெல்லாம் நடக்குது. ஒழுக்கமாக இதெல்லாம் கடைப்பிடிங்கோ. நான் அவர்ன்னு சொன்னால் உங்களுக்கு தான் கடினமாக இருக்கும். ஒழுக்கமாக இருங்கோ. ஒழுக்கம்தான் முக்கியம் எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து வெளியில் சீவி சிங்காரிச்சு அப்படி இருந்து இப்படி இருந்தாலும் அதில் இது இல்லை. ஒழுக்கமாக இருக்க பாருங்க. கோயிலுக்கு வர ஒருவருடைய மனதை நீங்கள் உடைச்சு, சரிதானே, இப்போ கோயிலுக்கு வரைக்கலாம் அந்த ஆண்டைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, சண்டை பிடிக்கணும், சுவாமி தூக்குறது சண்டை பிடிக்கணும். இதால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பயன் இருக்குது, பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறத விட நீங்கள் மேலும் குற்றம் செய்கிறீங்கள், பாவம் செய்கிறீங்கள், மேலும் மேலும் பாவம் செய்கிறீங்கள். அடுத்தது, எனக்கே கோயிலுக்கு 2 பேசினவேர், கோயிலுக்குன்னு ஒரு ஐயா கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கொண்டு கோயிலுக்கு பேசின பல பேருக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். அவற்றை பேரை சொல்லி எந்த வாயப்பழதாக்க விரும்ப இல்லை. கோயிலுக்கு நின்று கொண்டு பேசின ஐயரம்மா அமரால் வாடா இஞ்ச ஐயரம்மான்னு தான் சொன்னச்சினம். சரி, ஐயரம்மாவோ அங்கே கோயில் சார்ந்தவரோ ஏதோ ஒரு ஆள் கோயிலுக்கு வால் பிடிக்கிற ஆள் தானே. அப்போ பாருங்கோ, கோயிலில் நின்று கொண்டு கதைக்கிற கதையை
உங்களுடைய துணைவன் வந்து குரு என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய கணவன் அது ஏற்ற மாதிரி புரிஞ்சு கொள்ளும், அல்லது உங்களுடைய அண்ணா அல்லது உங்களுடைய தம்பி. குரு என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். நீங்கள் தான் உங்களுடைய மகன் குருவாக இருந்தால் அந்த குருவுடன் பெண்களும் கதைப்பார்கள், ஆண்களும் கதைப்பார்கள். அவர் குருவாக இருந்து தன்னுடைய கடமையை செய்யத்தான் வேணும். அது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம், என்னடா என்னுடைய துணைவரை கதைக்கிறாய் என்றால் கூட்டி கொண்டு போடுவாளோ, இழுத்து கொண்டு போடுவாளோ, அப்படியான எண்ணங்கள் சில ஐயரமாருக்கு எழுகிறதையும் கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஆக இதுவும் ஒரு நல்லதில்லை. ஏனென்றால் உங்களுடைய துணைவன் சிறந்தவராக இருப்பார், நல்ல குருவாக இருப்பார், அவரே உரையாற்றுவார். நீங்கள் வந்து இவ்வாறு செய்தால் இப்படி செய்தால் உங்களுக்கு இப்படி கெட்டதை நினைக்காதேங்கோ, கெட்டதை சிந்திக்காதேங்கோ, இவ்வாறு ஒருத்தரை கொடுமைப்படுத்தாதேங்கோ, ஒருத்தருக்கு துன்பம் விளைவிக்காதேங்கோன்னு அவரே சொல்லுவார். ஆனால் நீங்கள் அவர் சொல்கிறது மக்களுக்கு சொல்லிட்டு போட்டு எனக்கில் என்றது போல உங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆகையினால் இதுகளையும் கொஞ்சம் சிந்திங்கோ. அடுத்தது, உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய துணைவனில் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஐயம் இருக்குது. ஐயா ஏதோ விளையாட்டு காட்டுறாளா இருந்து வச்சுக்கொள்வோம். நீங்கள் உங்களுடைய கணவனையோ அல்லது உங்களுடைய மகனிடமோ தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இங்கே வேறடா தம்பி, நீ செய்வது பிள்ளை, அங்கே கதைக்காத, இங்கே கதைக்காத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு நீங்கள் தான் சொல்ல வேணும் ஐயருக்கு. சரிதானே? நீங்கள் ஐயரோட ஒரு பொம்பளை கதைக்குன்னு சொன்னால் நீங்களாமா என்னென்று கதைப்பீங்களா ஐயரோட? அப்படி நீங்கள் கதைக்கக்கூடாது அவரோட, ஏன் அப்படி கதைக்கிறீர்கள்? இது உங்களோட வேலை இல்லை. நீங்கள் கோவிலுக்கு வர்றது நீங்களும் ஒரு அடியவராக கும்பிட்டுட்டு போக வேண்டியதான். நீங்கள் வழிகாட்டி இல்லையே. ஐயர் அம்மாண்டு உங்களை கூப்பிட்டுறது ஒரு மதிப்பு. ஒரு அம்மா ஐயான்னு சொன்னால் தந்தையையும் ஐயாண்டு கூப்பிடலாம், மதிப்புக்குரியவர்களையும் ஐயாண்டு கூப்பிடலாம். ஒரு ஐயர் தந்தையை போல் இருக்க வேணும். குருவானவர் தந்தையை போல பிள்ளையை பார்ப்பதை பார்க்கணும். இது இங்கே என்னென்ன பார்த்தா நீ சூத்திரன், நீ அந்த சாதி, நீ இந்த சாதி, இப்படி தான் பல ஐயர் மாதிரி இருக்கணும். இதுக்குள்ள ஐயர் அம்மான்றதுக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? அம்மாண்டா என்னென்ன பொருள் தெரியுமா? அம்மாண்டு சொன்னோன்னே உங்களுக்கு டக்கண்டு அம்மானோட அப்படி 2 கொம்பு வாரோட மேலே நல்லதில்லை. ஆணவம் தலைக்கு மேலே ஏறுறது நல்லதில்லை. சிந்தியுங்கோ. சரிதானே? அம்மாண்டு கூப்பிட்டா அந்த அம்மாவுக்கு செயல் வடிவம் கொடுக்குற மாதிரி இருங்கோ. அது பிள்ளைகளாக நினைங்க. உங்களை ஒரு ஆள் அம்மாண்டு கூப்பிட்டா நீங்கள் பிள்ளைகளாக, நீங்கள் அவங்கள அம்மாண்டு கூப்பிடணும். நீங்கள் உங்களுடைய காலில் விழுவணும். நீங்கள் ஏதோ ஐயரை வச்சோ அல்லது நீங்கள் அறங்காவலரை வச்சோ, அவர் என்ற ஆள் தான் கோயிலுக்கு பொறுப்பானால் ஆனபடியாக நான் வந்து சொல்கிறதை இவியல் கேட்க வேணும், என்ற மகன் தான் இந்த கோயிலின் தலைமை குரு, என்ற மகன் தான் திருவிழாக்கு குரு, என்ற பிள்ளை என்ற மனுஷன் தான் இதுக்கு குரு, இப்படியான எண்ணத்தை நீங்கள் விடுங்கோ. சரிதானே? உங்களுடைய துணைவன் ஆணவத்தை போக்கணும். ஆணவன் கண்மம் மாய இந்த மும்மலங்களை நீக்க பெற்றவராக இருக்கணும். அடுத்தவருக்கு மும்மலத்தை போக்குவதற்காக அந்த இடத்த வந்து நிற்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஐயர் வந்து உங்களுக்கு தனியாக வீட்டை வச்சு உங்களுக்கு மும்மலத்தை போக்க வேண்டிய சூழல் எல்லாம் கிடக்கு. நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருங்கோ, ஒழுங்காக செய்யுங்கோ. நான் குறிப்பாக சொல்கிறேன், இதை சொல்லியிருக்கிறேன். சிவாய நம்ம புரிகிறாக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கோ. இது நீங்கள் புரியலை, இது விளையாட்டு இல்லை. சரிதானே? கோயிலுக்கு வார அடியவர்களுடைய மனதை எக்காரணம் கொண்டும் உடைக்காதேங்கோ. கோயிலுக்கு வார அடியவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் உடைத்து அதிலே உங்களுக்கு மகிழ்வு கண்டீர்களாக இருந்தால் சிவருமான் கட்டாயம் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சிவாய நம. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. நன்றி. ஓம் நமச்சிவாய. மகிழ்வாக இருங்கோ.